இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க என்னங்க டவர்? ஐயோ என்ன ஆச்சுங்க? லட்சுமி ஒண்ணு இல்ல. ஐயோ பாத்துக்கலாம்லங்க. நீங்க முதல்ல வெளியில வாங்க. ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. இரு சொல்றேன்ல. முதல்ல நீங்க வாங்க. லட்சுமி நான் தான் சொல்றேன்ல. ப்ளீஸ் வாங்க. எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க காட்டுங்க. என்ன ஒண்ணும் ஆகலன்றீங்க? எங்க பாருங்க. விரல்ல எப்படி அடிபட்டிருக்கு. லட்சுமி ப்ளீஸ் காம் டவுன். எனக்கு ஒண்ணும் ஆகல. இது சின்ன காயம் தான், டென்ஷன் ஆகாத. இது சின்ன காயம்லாம் இல்லங்க. விரல்ல ஏதாவது ஆயிட போகுது. நீங்க உட்காருங்க முதல்ல. லட்சுமி நான் சொல்றத கேளு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. லட்சுமி ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க எதுவும் பேசாதீங்க. காட்டுங்க. பாத்தீங்களா? வலி இல்லன்னு சொன்னீங்க. என்னங்க வலி குறைஞ்சிருச்சு லட்சுமி. என்னங்க ஹாய் மேடம். ஹாய். உங்களை பார்த்தா ரொம்ப ஹோம்லியான டைப் மாதிரி தெரியுறீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட் என்ன? உங்களை பார்த்தா அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி தெரியுது. உங்க ஹஸ்பண்ட பத்தின சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்ன பத்தின சீக்ரெட் லட்சுமிக்கு என்ன தெரியும்? வாவ், அதுக்குள்ள சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா யூ ஆர் கிரேட் மேடம். சொல்லுங்க, அந்த சீக்ரெட் என்ன? என் கணவருக்கு உங்க கணவருக்கு என் கணவருக்கு திருட்டுத்தனமா பானிபூரி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். வாவ், சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பானிபூரிய இப்ப நான் உன்னை டேஸ்ட் பண்ண வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆன்சரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. விளையாட்டாவே எடுத்துக்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி டிஃபரெண்டான ஆன்சர் சொன்ன உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் ஹாம்பர் இருக்கு. கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஹாம்பர் வாங்கிக்கோங்க. மைசெல்ஃப் நந்து. வணக்கங்க. என் பேரு லக்ஷ்மி. உங்களை பார்க்கும்போது நம்ம கல்ச்சருக்கு சுடிதார் போட்ட மாதிரி இருக்கு தெரியுமா? உங்க ஹஸ்பண்ட் எங்க ஆளை காணோம்? அங்க போன் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. தேங்க்யூங்க. டார்லிங், ஸ்வீட். இவர்தான் என்னோட கணவர் நிக்லேஷ். வணக்கங்க. வணக்கங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டின்னர் சாப்பிட போறோம்ல.
இப்ப போய் ஸ்வீட் சாப்பிடுறீங்க? எனக்கு டின்னருக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடுறது பழக்கம். இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நானும் பழகிட்டேன். ஓகே டார்லிங், போலாமா? ம். பாய். மேடம், பிளாங்கெட் எடுத்துக்கோங்க. கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப குளிருதுன்னு தோணுச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் என்னால அதை தாங்கிக்க முடியாதுங்க. நீங்களும் குளிர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல. இப்போ மத்தவங்கள பத்தி யோசிக்காம அப்பப்போ உன்னை பத்தியும் யோசிக்க பழகிக்கோ லட்சுமி. என் கழுத்துல தாலி கட்டின நீங்க எப்படி மூணாவது மனுஷனா ஆவீங்க? நீங்க எப்பவும் என் உயிர் தான். அத்தைக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், எப்பவும் உங்களை நான் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன்னு. நான் வாக்கு கொடுத்துட்டா என் உயிரே போனாலும் அதை நான் மீற மாட்டேன். மனுஷனுக்கு வாக்குதான் ரொம்ப முக்கியம்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு.